Hi friends, welcome to VISMAYA KUDIL. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரி வாட்டர். அதை வந்து எல்லாரும் போட்டுட்டு குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் வளருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரோஸ்மெரி வாட்டரை வீட்லயே நம்ம பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது, ஒரு தாட் வந்து வந்தது. ஸோ அப்போ நம்ம நியர்பைல ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கு. அங்கே தான் நம்ம இந்த நாட்டு மருந்து கடைன்னு சொல்லுவாங்களோ அதோட கனெக்டான ஒரு ஷாப் அது. ஸோ அங்கே போய் நான் கேட்குறப்ப அவங்க வந்து இந்த மாதிரி ரோஸ்மெரி வாட்டர் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரோஸ்மெரி வாட்டர் நிஜமாவே ஹேர் க்ரோத்தை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹேர் நல்ல ஷைனிங்காக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் இருக்கணும், உங்களோட ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகணும் அப்படின்னாக்கா ரோஸ்மெரி வாட்டர் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் கொஞ்சோண்டு ரோஸ்மெரி மட்டும் வாங்கியிருக்கேன். ரோஸ்மெரி மட்டும் வாங்கினா போதும், வேறு எந்த திங்ஸும் வாங்க தேவை கிடையாது. அந்த தண்ணியை நீங்கள் ஒரு 3 வாரம் யூஸ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு குட்டி குட்டியாக பேபி ஹேர்ஸ் வந்து வரது கண்கூட பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை மட்டும் புதுசாக ரெடி பண்ணிக்கணும். ஒரு வாரம், அதாவது 7 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 7 நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு தண்ணி மீந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதில் ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஏன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் அதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வாரம் ஒரு நாள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி நல்லா மசாஜ் பண்ணலாம். அந்த தண்ணி வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ்மெரி வாட்டர் செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு ரோஸ்மெரி எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னாக்கா நான் உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஆலி விதை, ஃப்ளாக்ஸீட் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவு மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குகிற ரோஸ்மெரி வாட்டரை நம்ம வீட்டிலேயே செஞ்ச ஒரு சூப்பர் எஃபெக்டிவ் வந்து கிடைக்கும். 300 ml வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு அந்த 300 ml தண்ணி 200 ml மாறணும். 150 ml மாறிடக்கூடாது. ஏன்னா இதோட ஸ்டிக்கினஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா ஸ்ப்ரே பண்ண முடியாது. நம்ம கையை வச்சு ஸ்பாஞ்ச் வச்சு துடைக்கிற மாதிரி ஆகிடும். அதோட தண்ணியோட லைஃப் வந்து வரவே வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அது ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு பிசுபிசுப்பு இருக்கும். ரொம்ப லைட்டாக, அதாவது தண்ணிக்கும் அடுத்த ஸ்டேஜில் இருக்கும். அது கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் மட்டுமே ஸ்டோர் பண்ணுங்கள். வெளியில் வச்சிங்கன்னா இல்லை குட்டி குட்டி பாக்டீரியாஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து வச்சுக்கோங்க. இதை நைட்டு தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இப்போ நான் என் கையில் எதுவுமே அப்ளை பண்ணல, உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த ஸ்ப்ரே பண்ணுறப்போ ஒரு ஆயில் கண்டென்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் சூப்பராக ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுது. ஹேரை வந்து நல்ல ஷைனிங்காகவும் திக்காகவும் உங்களுக்கு வந்து வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதோட ஸ்மெல் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதை நைட்டு நீங்கள் நல்ல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிடலாம். இதோட ஸ்மெல்லு ஒரு மாதிரி அரப்பு, சிகைக்காய், கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு சூப்பர் ஹெர்பல் ஸ்மெல் வரும். அதனால் ஸ்மெல் பற்றி கவலைப்பட வேண்டாம். ஹேர் எப்போதுமே நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள். எப்போதுமே நான் ஏதாவது ஒரு வெளியில் கடையில் ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறேன்னா அதை கண்டினியூவாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த ஒரு தாட்டில் க்ரியேட் ஆனது தான் இந்த மாதிரி தண்ணியிலே நம்ம வந்து பண்ணிடலாமே, நம்மளே பண்ணலாமே, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ரெடி பண்ணேன். நல்ல ஹேர் டென்சிட்டி வந்து அதிகமாகிறத உங்களால் பார்க்க முடியும். ட்ரை பண்ணிவிட்டு ஒரு நெக்ஸ்ட் மந்தில் வந்து எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.